Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு ஓட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட இந்த ஸ்வராஜ் பார்ட்டி உருவானது இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், அதாவது வந்து சட்ட மறுப்பு இயக்கம் வந்து பத்தி பார்க்க போறோம். இந்த சட்ட மறுப்பு இயக்கம் வந்து 1930, அதாவது 1930ல வந்து உருவாகுது. Towards Purna Swaraj, the Madras session of the Indian National Congress in 1927 declared complete independence as its goal. ஸோ வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அவங்களோட ஒரு மெட்ராஸ்ல வந்து ஒரு கூட்டம் கூட்டினாங்க. மெட்ராஸ் செஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 1927ல எங்களுக்கு வந்து இனிமே வந்து இது வேணும் அது வேணும்னா இல்லை, எங்களுக்கு ஃபுல்லா எங்களுக்கான விடுதலையை நீங்க கொடுத்துடணும், இண்டிபெண்டன்ஸ் தான் எங்களுடைய முழு மூச்சு அப்படின்ற அவங்களுக்கான கோலை வந்து வெளிப்படுத்துறாங்க. In 1929 Lahore session of the Congress, Purna Swaraj, complete independence, was adopted as the goal, and on 26 January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of River Ravi as the Declaration of Independence. ஸோ அடுத்து 1927க்கு அப்புறம் என்ன ஆகுது, 1929ல லாகூர் செஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அதாவது வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், எங்களுக்கான முழு சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வெளிப்பாடா என்ன பண்றாங்கன்னா 26 ஜான்வரி 1930ல வந்து ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா ரவீந்திர ரிவரோடைய கரையோரத்துல வந்து நம்மளோட நேஷனல் பிளாக வந்து ஹாய்ஸ் பண்றாங்க, கொடி ஏத்துறாங்க. Salt march to Vedaranyam. When the Vizier did not accept the demands put forward by Gandhi, he launched the civil disobedient movement. Rajaji organized and led a salt satyagraha march to Vedaranyam. The march started from Tiruchirappalli on 13th April 1930 and reached Vedaranyam in Tanjavur district on 28th April. ஸோ என்னன்னா நெக்ஸ்ட் காந்தி வந்து ஒரு சிவில் டிசோபீடியன்ட் லா வந்து லான்ச் பண்ணிடுறாரு. இது வந்து எப்படி லான்ச் பண்றாருன்னா, அவர் வந்து அவரோட சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போ வந்து விசாரியா இருந்த அவர்கிட்ட வந்து சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாரு. அவர் வந்து அதை ஏத்துக்க மறுக்கிறதுனால சிவில் டிசோபீடியன்ஸ் லா, நீங்க வந்து எங்களுக்கு தேவையானதை கொடுக்கல இல்லையா, அப்போ உங்களுடைய சட்டத்திட்டங்களை வந்து நாங்க வந்து மதிக்க மாட்டோம், சட்ட மறுப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒன்ன வந்து எடுத்து வைக்கிறாரு. இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான வெளிப்பாடா என்ன நடக்குதுன்னா, அடுத்து சால்ட் சத்தியகிரகா மார்ச்ன்னு சொல்லிட்டு வேதாரண்யம் வரைக்கும் ஒண்ணு நடக்குது. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வழி நடத்துறது வந்து காந்தியனுடைய ஃபாலோவரா இருந்த ராஜாஜி வந்து ஆர்கனைஸ் பண்ணி லெட் பண்றாரு. இது என்னன்னா 13 ஏப்ரல் 1930 1930ல திருச்சியில இருந்து தஞ்சாவூர்ல இருக்க வேதாரண்யம் வரைக்கும் நடந்தே போறாங்க. 28 ஏப்ரல்ல தான் வந்து அதை வந்து முடிக்கிறாங்க, வேதாரண்யம் போய் ரீச் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் வந்து இந்த ஒரு சால்ட் சத்தியாகிரகா மூமெண்ட் வந்து நடக்குது, மார்ச் வந்து நடக்குது. A special song was composed for the march by Namakkal V. Ramalinganar with the lines, "A war is ahead, sans sword, sans bloodshed." ஸோ இந்த ஒரு இயக்கத்துக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் சாங் வந்து இது பண்றாங்க, கம்போஸ் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் வி ராமலிங்கனான்றவர் வந்து கம்போஸ் பண்றாரு. என்ன பாட்டுன்னா, வார் இஸ் அஹெட் சான்ஸ் வாட் சான்ஸ் பிளட்ஷெட், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று பிறக்குதுன்ற ஒரு பாட்டை வந்து இவர் வந்து கம்போஸ் பண்றாரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சால்ட் சத்தியகிரகா மார்ச், வேதாரண்யம்க்கு சால்ட் சத்தியகிரகா போறாங்க இல்லையா, அதுக்காக இந்த பாடலை வந்து அவர் வந்து கம்போஸ் பண்றாரு, இயக்குறாரு. Joined this march, despite a brutal crackdown by the police, the marching satyagrahis were provided a warm reception along the route. ஸோ சில போலீஸோடைய கிராக்டவுன் இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த சத்தியகிரகத்துல. On reaching Vedaranyam, 12 volunteers under the leadership of Rajaji broke the salt law by the picking up the salt. Rajaji was arrested. T.S.S. Rajan, Rukmani Lakshmipati, Sardar Vedarandam, C. Swaminathan and K. Santanam were among the prominent leaders who participated in the Vedaranyam salt satyagraha. ஸோ வந்து வேதாரண்யம் ரீச் ஆன உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த
கூட்டத்துல கலந்துகிட்ட 12 பேர் அதுக்கப்புறம் வந்து ராஜாஜி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சால்ட் சத்தியாகிரகாவோட ரூல்ஸ வந்து பிரேக் பண்ணதுனால, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ராஜாஜிய வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த சால்ட் சத்தியாகிரகால கலந்துகிட்ட லீடர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டி.எஸ்.எஸ். ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதாரந்தம், சி. சுவாமிநாதர், அப்புறம் கே. சந்தானம்ன்றவங்கலாம் வந்து இந்த மாரி ப்ராமினன்ட் லீடர்ஸ் தான் வந்து இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகால வந்து கலந்துக்கிறாங்க. சோ இந்த லீடர்ஸ் பேரெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட்டா? இதெல்லாமா கேட்பாங்க. இந்த டேட்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் ஊர் கேட்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 4, 5 லீடர்ஸ் பேர குடுத்துட்டு, இதுல கலந்துகிட்ட லீடர் யாரு? சால்ட் சத்தியாகிரக வேதாரண்யம், சால்ட் சத்தியாகிரகால வந்து கலந்துகிட்ட லீடர்ஸ் யாரு? ப்ராமினன்ட் லீடர் யாருன்னு கேட்டா, இப்ப இந்த இந்த லீடர்ஸ்ல இல்லாத பேருக்கு நடுவுல இந்த லீடர்ஸ் கலந்துகிட்ட லீடர்ஸோட பேர் ஒண்ணு குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு தெரியணும். இவங்க தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்காண்டியாவது நம்ம இந்த லீடர்ஸோட பேரெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாவது அப்சர்வ் பண்ணி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் அஜிடேஷன்ஸ் இன் தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இந்த விடுதலை போராட்டத்துல இந்த நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த மாநிலங்கள்ல என்னென்ன போராட்டங்கள் வந்து நடந்ததுன்றத பார்க்கலாம். த சத்யாகிரகிஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாசம் அண்ட் கே நாகேஸ்வரா ரோஸ் set up a camp under Udayavanam near Madras. However, the police arrested them. ஸோ வந்து இந்த போராட்டத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, கே நாகேஸ்வர ராவ் அதுக்கப்புறம் டி பிரகாசம்ன்றவங்களோட தலைமையில வந்து மெட்ராஸ் பக்கத்துல உதயவானம்ன்ற இடத்துல வந்து ஒரு கேம்ப் மாதிரி போடுறாங்க. ஆனாலும் என்ன ஆயிடுதுன்னா அவங்க வந்து போலீஸால அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. இட் லெட் டு த Hartal in Madras. The clashes with the police in Thiruvallikeni, which lasted for 3 hours on 27 April 1930, left 3 dead. ஸோ என்ன ஆயிடுதுன்னா இதனோட தாக்கமா என்ன ஆயிடுதுன்னா மெட்ராஸ்ல வந்து கடையடைப்பு போராட்டம் இந்த மாதிரி ஹார்டல்ஸ் சுச்சுவேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஹார்டல்னா கடையடைப்பு போராட்டம் உண்ணாவிரதம் இந்த மாதிரி வன்முறை கலந்த ஒரு போராட்டங்கள். இதனால என்ன ஆயிடுதுன்னா போலீஸோட கிளாஷஸ் வந்து உருவாயிடுது. எங்கன்னா திருவல்லிக்கேணியில கிட்டத்தட்ட 3 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1930ல வந்து ஏப்ரல் 27ல வந்து 3 பேர் வந்து இறந்துடுறாங்க. Volunteers who attempted to offer salt satyagraha in Rameswaram were arrested. Mill workers struck work across the provisions. Women participated enthusiastically. இந்த சால்ட் சத்தியாகிரகால வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து கலந்துக்கிட்டாங்களே அவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய மில் ஒர்க்கர்ஸ் தான் வந்து அவங்களோட வேலைகளை வந்து ஸ்டாப் பண்ணாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நிறைய பெண்களுமே இதுல வந்து ஈடுபாடோட கலந்துக்கிட்டாங்க. Rukmani Lakshmipati was the first woman to pay penalty for violation of the salt laws. So இந்த சால்ட் லாக்காக பெனால்டி கட்டின அந்த சால்ட் லால வயலேஷன் பண்ணதுக்காக பெனால்டி கட்டின ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி டிஎன்பிசிஎல கேட்ட கொஸ்டின் இது, நோட் பண்ணிக்கோங்க. Police used brutal force to suppress the movement. Bashyam, popularly known as Arya, hoisted the national flag atop Fort St. George on 26 January 1932. So இந்த கலவரத்தெல்லாம் அடக்கிறதுக்காக போலீஸ் வந்து ப்ரூட்டலா வந்து அவங்களுடைய ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பஷ்யம், அதாவது ஆர்யான்ட்டு பாப்புலரா அவர் வந்து ஆர்யான்னு கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா நேஷனல் பிளாகை வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் மேல வந்து ஹாய்ஸ் பண்றாரு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 26 ஜனவரி 1932. ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதே வீடியோல தான் பிளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னா இதே 26 ஜனவரி தான். பட் 1930 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் 26 ஜனவரி 1932ல ஒரு வாட்டி ஹாய்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இப்ப வந்து பஷ்யம், பாப்புலர்லி நோன் அஸ் ஆர்யா, அவரை வந்து ஆர்யான்னு கூப்பிடுவாங்க. அவர் எங்க பண்ணாருன்னா பேங்க் ஆஃப் ரிவர் ரவி. இவர் எங்க பண்ணியிருக்காருன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் Martindram of Tirupur Kumaran. On 11 January 1932, a procession carrying national flags and singing patriotic songs was brutally beaten by the police in Tirupur. OKSR Kumaraswamy, popularly Tirupur Kumaran, fell dead holding the national flag aloft. He is hailed as Kodikatha Kumaran. So next என்னன்னா 1932 1932ல ஜனவரி 11ஆம் தேதி என்னன்னா நேஷனல் பிளாக வந்து, அதாவது தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு ஒரு
தேசிய கீதம் இந்த மாதிரி வந்து உணர்வு பூர்ணமான பாடல்கள பாடிக்கிட்டு ஊர்வலம் வந்துட்டு இருந்தவங்க மேல அவங்க வந்து தடியடி வந்து தாக்குனாங்க போலீஸ்காரங்க. இதன் தாக்கத்துல என்ன ஆயிடுதுன்னா, குமாரசாமி அதாவது திருப்பூர் குமரன்றவரு வந்து அந்த கொடிய கீழ விழ விடாம, அவர் அந்த கொடிய புடிச்சுக்கிட்டே வந்து இறந்து போனாரு. இவர வந்து கொடி காத்த குமரன் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. Next, first Congress ministry. In the 1937 election, the Congress emerged victorious. The Justice Party was trounced. Congress victory in the elections clearly indicated its popularity with the people. 1920ல வந்து நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து பாய்காட் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய மறுபடியும் 1937ல வந்து எலெக்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அதுல வந்து அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. இதன் மூலியமா அவங்க வந்து மக்களிடையில அவங்களுக்கான பாப்புலாரிட்டி வந்து தெரியுது. ராஜாஜி ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. ஸோ வந்து இந்த 1937ல காங்கிரஸ் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி வந்து ஃபார்ம் பண்றாரு. He introduced prohibition on an experimental basis in Salem. To compensate for the loss of revenue, he introduced a sales tax. When the British involved India in the Second World War without consulting the elected Congress ministries, the latter resigned. So next, அவர் அந்த மினிஸ்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ராஜாஜி சில சட்டதிட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு. அதாவது வந்து மது கடைகள் எல்லாம் வந்து ஒழிக்கிறாரு. சேலம் சைட்ல அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ வந்து கொண்டு வர்றாரு. ப்ரொஹிபிஷன் ஆஃப் மது, அதாவது ப்ரொஹிபிஷன் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம்னா சேலம்ல வந்து மது விலக்குக்காக ஒரு கூட்டம் மாதிரி கூட்டுறாரு. ஸோ அது மாதிரி மது சார்ந்து ஒரு வருமானம் வரும் இல்லையா? இப்ப நம்ம அந்த மது கடைகள் எல்லாம் வந்து மூடிட்டு மது ஒழிப்புல வந்து இறங்கிட்டோம்னா அதுல இருந்து வர வருமானம் நமக்கு கம்மி ஆகும். இருந்தாலும் வந்து அந்த வருமானத்தை வந்து ஈடு கட்டுறதுக்காக காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா சேல்ஸ் டாக்ஸ வந்து என்ன பண்றாரு அதிகப்படுத்துறாரு. விற்பனை வரியை வந்து அதிகப்படுத்துறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா வேர்ல்டு வார் 2 அப்ப என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்த காங்கிரஸ் தானே அப்ப மினிஸ்ட்ரி அமைச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு கன்சல்டேஷனும் இல்லாம என்ன பண்ணிடுறாங்கன்னா வேர்ல்டு வார் 2ல வந்து இந்தியாவும் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துடுறாங்க. அப்ப இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சல்ட் மாதிரி ஆகிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. இந்த காங்கிரஸ் ரிசைன் பண்றாங்கன்னா அப்ப ராஜாஜியும் அப்ப வந்து மினிஸ்ட்ரியில இருக்க முடியாது இல்லையா? ஆனா அந்த ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு செயல் பண்ணிருக்காரு. அது என்னன்னு பாத்திரலாம். ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். One of the controversial measures of Rajaji was the introduction of Hindi as a compulsory subject in schools. அதாவது வேர்ல்டு வார் 2ல வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியா கலந்துக்கும்னு சொல்லிடுறாங்க. காங்கிரஸ் கன்சல்ட் பண்ணாம. அதனால வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாருன்னா ராஜாஜி தானே அப்ப தலைமையில இருந்தாரு. மினிஸ்ட்ரியில ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து கட்டாயமா ஹிந்தி வந்து ஒரு சப்ஜெக்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. This was considered to be a form of Aryan and North Indian imposition detrimental to Tamil language and culture and therefore caused much public resentment. EVR led to a massive campaign against it. He organized an anti-Hindi conference at Salem. It formulated a definite program of action. The scheduled caste federation and the Muslim League extended its support to the anti-Hindi agitation. So, இந்த வந்து ஹிந்தியை வந்து கம்பல்சரி சப்ஜெக்டா வந்து ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ராஜாஜி கொண்டு வந்த ஒரு திட்டத்துல வந்து நிறைய எதிர்ப்பு வந்தது. இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது, நம்ம தமிழ் மொழிக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஈவேரா என்ன பண்றாருன்னா கேம்பெயின் வந்து ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பிளஸ் வந்து ஆன்டி இந்தி கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு சேலம்ல வந்து ஒன்னு ஆர்கனைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா முஸ்லிம் லீக்ஸும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆன்டி இந்தி அஜிடேஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா இந்த கூட்டத்தினால வந்து நடராஜன், தாளமுத்து அப்படின்றவங்க 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையிலே வந்து இறந்து போறாங்க. A rally was organized from Tiruchirappalli to Madras. More than 1200 protesters including EVR were arrested. ஸோ இதுக்காக என்ன பண்றாரு ரேலி மாதிரியும் ஆர்கனைஸ் பண்றாரு ஈவேரா. கிட்டத்தட்ட ஒரு 1200க்கும் மேற்பட்ட ப்ரொட்டஸ்டர்ஸை வந்து கூட்டி திருச்சியில இருந்து மெட்ராஸ்க்கு வந்து வராங்க. இதனால என்ன பண்ணிடுறாங்க அந்த அந்த பீப்புள்ஸ் பிளஸ் ஈவேரா பெரியாரும் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. After the resignation of the Congress ministry, the governor of Madras, who took over the resign of administration, removed
ஹிந்தி ஆஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ரெசிக்னேஷனோடது இங்க வருது பாருங்க. அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? பிரிட்டிஷ் வந்து அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணாம நாங்க வந்து வேர்ல்ட் வார் 2ல வந்து இந்தியா கலந்துக்கும்னு சொன்னாங்கன்ற முடிவுக்காக இவங்க ரிசைன் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த முடிவுக்காக ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து எடுத்துட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸோட கவர்னர் வந்து அந்த ஆட்சியை வந்து கொண்டு போறாரு. ஸோ அவர் தான் என்ன பண்ணிடுறாருன்னா, ராஜாஜி போட்ட அந்த ஹிந்தி வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படி ஸ்கூல்ஸ்ல கம்பல்சரி சப்ஜெக்ட்ன்னு போட்டார் இல்லையா ஒரு திட்டம். அதை வந்து கேன்சல் பண்ணது, ரிமூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் தான் வந்து கேன்சல் பண்ணாரு. அப்படியும் பார்த்தீங்க இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் வந்து ராஜாஜி வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணவே கிடையாது. கடைசியில ரிசைனும் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனாலும் அந்த ஹிந்தி சப்ஜெக்ட வந்து ரிமூவ் பண்ணது வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் தான் வந்து ரிமூவ் பண்ணாரு. நெக்ஸ்ட் குவிட் இந்தியா ஸ்ட்ரகிள், அதாவது குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இது வந்து எப்போ இதுவானதுன்னா ஆகஸ்ட் 8 1942ல தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காரு. யாருன்னா காந்தி. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னா வெள்ளையனே வெளியேறு. ஸோ வந்து இதுக்கு மேல நம்ம கேட்டு பார்த்துட்டோம், கெஞ்சி பார்த்துட்டோம், போராடி பார்த்துட்டோம், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு மேல ஒண்ணு சுதந்திரம் சுதந்திரம் வாங்கிட்டு வாழணும், இல்லைன்னா செத்து போயிடணும். செய் இல்லைன்னா செத்து மடி அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகனை சொல்றாரு. டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ற போராட்டத்துல இன்னும் முனைப்பா இறங்குறாங்க. The entire Congress leadership was arrested overnight. ஸோ இந்த காங்கிரஸ் லீடர்ஷிப்ல இருக்க எல்லா தலைவர்களையுமே என்ன பண்ணிடுறாங்க, ஓவர் நைட்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கே காமராஜ் while returning from Bombay noticed that at every railway station the police waited with a list of local leaders and arrested them as they got down. Kamaraj gave the police the slip and got down at Arakonam itself. He then worked underground and organized people during the Quit India movement. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஓவர் நைட்ல எல்லா காங்கிரஸ் லீடர்ஸையும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, காமராஜர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, போலீஸ்லாம் வந்து லிஸ்ட் வச்சுக்கிட்டு எந்த தலைவர்கள் வந்து எந்தனா ஒரு ஸ்டேஷன்ல வந்து இறங்குனாங்கன்னா அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு, அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி என்ன பண்ணிடுறாரு, ஒரு அண்டர் கிரவுண்ட், அதாவது தலைமறைவா வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு வந்து பீப்புளை வந்து ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்ணி அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. Undying mass movement. All sections of the society participated in the movement. There were a large number of workers striked, such as strikes in Buckingham and Carnatic Mills, Madras Port Trust, Madras Corporation, and the Electric Tramway. Students of various colleges took active part in the protest. Many young men and women also joined in INA, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதாவது இன்னும் சில வந்து போராட்டங்கள் நம்ம சுதந்திரத்துக்காக போராட்டங்கள் நடந்ததுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம நிறைய எல்லா சொசைட்டியும் சேர்ந்த எல்லா மக்களும் வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பக்கிங்ஹாம், கார்னாட்டிக் மில்ஸ்ல, மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்ல, அதுக்கப்புறம் மெட்ராஸ் கார்பரேஷன், எலக்ட்ரிக் டிராம்ப், இந்த மாதிரி நிறைய வந்து தொழில் நடக்கிற இடத்துல வந்து அவங்களோட போராட்டத்து மூலயமா வந்து அவங்களுக்கான சுதந்திரம் தேவையை வந்து வெளிப்படுத்தினாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பெண்மணிகள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த மூமெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. The Quit India movement was suppressed with brutal force. ஸோ அகெயின் வந்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து எப்படி வந்து முடிவுக்கு வருதுன்னா, போலீஸோடைய வன்முறைனாலதான் வந்து ப்ரூட்டல் ஃபோர்ஸ்னாலதான் வந்து முடிவுக்கு வருது. The Royal Indian Navy Mutiny, the negotiations initiated by the newly formed Labour Party government in England, resulting in India's independence, but sadly with the partition of the country into India and Pakistan as formed part of the lesson in unity. ஸோ என்ன ஆகுதுன்னா, கடைசியில வந்து ராயல் இந்தியன் நேவி மூட்னி, அதாவது ஒரு போராட்டம், கடற்படை சார்ந்த ஒரு போராட்டமும், அதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்துல வந்து ஒரு புது கவர்மெண்ட் வந்து உருவாகுது. இது ரெண்டுமே நடந்த சமயத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துடுறாங்க. பட் இதோட இந்த இதுலயுமே சோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஒன்னா இருந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்னா இருந்தது. பட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து ரெண்டுமே வந்து பிரிஞ்சிருச்சு. இந்தியா வேற, பாகிஸ்தான் வேறன்னு பிரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளவுதான். இதோட வந்து 1947ல வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இந்தியா இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ தமிழ்நாட்டுல வந்து நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து நடந்த போராட்டங்களை வந்து இந்த லெசன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது.
இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.